வெல்கம் பேக் அவர் பணவிக்கம் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப சேஃபாக இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் ப்ளஸ் வந்து யுஎஸ் ஈரானோட கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்குது. இப்போ குவைத்தில் வந்து ஈரான் வந்து மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டைமில் நம்ம எப்படியான சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி என்னதான் டெக்னிக்கலாக சொல்ல வருது நம்ம சார்ட்டு. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு எந்த இடத்துக்கு போகும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு ப்ரெஷரில் இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசன்ஸையும் இன்னைக்கு வந்து மெயினாக வந்து பார்ப்போம். ஸோ வாங்க டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட லைஃப் சேஞ்சர் ஒரு சேனலாக வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து 0.41% மைனஸில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். 350 பாயிண்ட் வந்து இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதேமாரி நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருந்துச்சு. பட் ஆனால் காலையில் ஒரு கேப் டவுன் ஆச்சுங்க. அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹெவி ஃப்ளாட்டிஷ் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. அதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த ஐடி செக்டார் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஐடி செக்டார் இன்றைக்கி ஒரு 6% கீழே விழுந்திருக்கு. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங். அதே மாதிரி ஏஐ லீடு வந்து இவங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசாக இவங்களோட அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடி செக்டாரே மொத்தமாக போட்டு அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆச்சு. அது ஏன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த எஸ்டிஜி அதே மாதிரி எல்டிஜி இந்த 2 டேக்ஸையும் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் மறுபடியும் ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ஷார்ப் ரெக்கவரி ஆச்சு. ஸோ இது வந்து ரெக்கவரி ஆனதுக்கான மெயின் ரீசன் இதுவாக இல்லைனாலுமே பட் இருந்தாலுமே இறங்கினது இன்னும் இறங்காமல் ஃபர்தராக காப்பாற்றிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இன்னைக்கு வந்து லோ டு லோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மார்க்கெட்டை வந்து காப்பாற்றிருக்க முடியாது. பிகாஸ் அதோட கேப் அப்படின்றது வந்து பயங்கரமான ஃபாலில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான சேஃப் ஜோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன் அப்படின்னா பெரிய சப்போர்ட்டை வந்து உடச்சிருக்கோம். அது உடச்சிருச்சு அப்படின்னா கண்டினியூ ஃபால் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கலாம் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம சொல்லிட்டோம். ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக வந்து டிமானிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதே மாதிரி கரஸ்பாண்டிங் குளோபல் ட்ரிகர் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஆயிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மிலிட்ரி வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து நைட்டு வந்து யூஎஸ் வந்து அடிச்சிருக்காங்க. காலையில் அதாவது இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைத்தில் வந்து அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனாலேயுமே வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து பிரெட் பாத் வருமா அப்படின்றத வந்து காத்துட்டு இருக்காங்க. அதேமாரி பிரெண்ட் குரூடாயிலோட ப்ரைஸ் அப்படின்றது வந்து இப்போ $97 $98 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு டேரிஃப் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காரு. இந்த ட்ரம்ப் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாருன்றத வந்து மறுபடி காட்டிக்கிட்டே இருக்காரு. யூஎஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. அதாவது 12.5% அப்படின்றத வந்து இம்போர்ட் டியூட்டியை வந்து 54 கண்ட்ரிக்கு வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். அதில் இந்தியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மாவே நம்ம எக்கனாமியை வந்து இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து நம்மளோட எக்கனாமி வந்து பார்டரிங் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்டி கட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு மான்சூனோட அந்த பிரச்சனை வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதால ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு பேக் ஃபேராக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேண்ட்ரிஸ் அது தெளிவாக அதில் வரல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 கம்பெனிஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இன்னைக்கு பெருசாக எல்லாமே வந்து ரெக்கவரி கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் லூசரில் வந்து டிசிஎஸ் இருந்தாங்க. ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் டாப் லூசர்ஸில். பட் ஆனால் மிச்சம் எல்லாருமே வந்து ரெக்கவரி ஆகிட்டாங்க. ஸோ செக்டார் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டாரை தான் இன்னைக்கு வந்து ஒரு 8% வந்து 5.5% அடிச்சிருந்தாங்க. எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ அப்படின்றது வந்து மான்சூனால இப்போ கொஞ்சம் அவங்களும் வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு ப்ளஸில் போயிருந்துச்சு. அதுக்கான மெயின் ரீசன் நம்ம டிஐஸாக தான் இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸோட அந்த ஒரு கன்சல்டேஷன் பார்ப்போம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஐஸ் வந்து கண்டினியூஸாக பை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் தான் இது வந்து பை அண்ட் செல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம இது வழியாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மேக்ரோ டேட்டா அண்டு குளோபல் ட்ரிகர் எப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மேக்ரோ டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெண்ட் குரூடாயில் அப்படின்றது $98 இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இந்தியா அண்ட்
யுஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95.64 அப்படின்னு ஆயிருக்கு. இதுக்கு வந்து 1 டன் கோல்ட வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மைனஸா இருந்தாலும் 10 இயர் பாண்ட் யீல்டு வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இப்போதைக்கு ஒரு கிளெவரான ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா சீசோயரும் இன்க்ளூட் இருக்கு. ஸோ இது எந்த காலத்துல எப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல. அதே மாரி இந்த அன்சர்டினிட்டியால மார்க்கெட்லயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் டாரிஃப போட்டு இப்போ இன்னொரு பக்கமும் வந்து இன்னும் மார்க்கெட்ட இறக்குறதுக்கு இவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னா, இந்த ட்ரம்ப் இன்னும் ஒரு 6 மாசத்துல இன்னொரு ரீ எலக்ஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த ட்ரம்ப காலி பண்ணிட்டாய்ங்க அப்படின்னா, நம்ம வேர்ல்டே வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும் அப்படின்றத வந்து நான் இப்போ வந்து புரிஞ்சு வச்சிருக்கேன். பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கோல்டு, சில்வர பொறுத்தவரைக்கும் கோல்டு வந்து 24 கேரட் வந்து இன்னைக்கு ரேட் வந்து பெர் கிராமுக்கு வந்து 15,526ல வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில்வர் பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 2,62,200க்கு இப்போ மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். இது வந்து மெயினு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பேரிஷ் ஜோன் அப்படின்றது வந்து 23,160. ஸோ இன்னைக்கு இது வந்து டச் ஆயிட்டு தான் போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி கான்ஷியஸ்னஸ் ஜோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து பயங்கர காஷியஸா இருங்க. ஸோ 23,160ல இருந்து 23,430 அப்படின்றது ஒரு பயங்கரமான கான்ஷியஸ் ஜோன். அதே மாரி புல்லிஷ் ஜோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ 23,430 அப்படின்றது. ஸோ பார்ப்போம் இது எல்லாத்தையும் வந்து கடந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு டிசிஎஸ் வந்து பயங்கரமா கீழ விழுந்திருந்தாங்க. எஸ்பிஐ வந்து ஒரு 1.5%. ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 மந்த் வால்யூம் சஜஷன்ல வந்து இன்னைக்கு கீழ விழுந்திருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த முடிவு காலத்தை எழுதிட்டு இருக்காங்க ஓலா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்ன்றது புரியுது. ஸோ அதே மாதிரி மோடிஸ் நேவியம் அப்படின்றது வந்து 5% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ். அதே மாதிரி டுமாரோ ட்ரேடிங் பிளான் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்ட்ராடேல வந்து செல் ஆன் ரைஸ் அப்படின்றத பண்ணிக்கோங்க. ஐடி வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஏன் அப்படின்னா டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே விழுந்த பால் மறுபடியும் மேலே ஏறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே வாங்கி நாளைக்கே வித்துருங்க. ஸ்விங் ட்ரேட் அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அது வந்து பை அண்ட் டிப்ஸில் மட்டும் வாங்குங்க. லாங் டேர்ம் வந்து இதில் பேனிக் பண்ண தேவையில்ல. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதில் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட சார்ட்டில் போயிட்டு நம்ம எந்தெந்த ஸ்டாக் வாங்கியிருந்தோம் அது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அந்த டெக்னிக்கல் ஸ்கில் அனலைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நான் போட்டிருந்த அந்த ஒரு கேப் அப் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே எல்லாமே ஸ்டாப் ஆகி மறுபடியும் ரெக்கவரி ஆகிடும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து கரெக்டாக வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் இது நான் போவேன் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாட்டுக்கும் இந்த டாட்லேயும் வந்து கரெக்டாக இன்றைக்கி வந்து டச் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக மூமெண்டம் மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டேக்ஸை மட்டும் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் நம்ம இந்தியா மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரிலீஃப் ரேலியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வர பாருங்கள். ஸோ சேம் இதே தான் சென்செக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே சப்போர்ட் ஜோனில் தான் வந்து இப்போது செகண்ட் சப்போர்ட் ஜோனையும் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ரீச் பண்ணிவிட்டு ஃபர்தராக கேண்டில் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதையுமே வந்து நம்ம ஒரு பேசிக்காக வந்து பார்க்கணும். ஸோ என்னோட டெக்னிக்கல் அனலைஸ் வந்து நீங்கள் க்யூரிட்டியாக பார்க்கலாம். ஸோ நான் டெய்லியும் வந்து உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட அந்த டெக்னிக்கல் அனலைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த மார்க்கெட் மூமெண்டம் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் என்னோட டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் அந்த அனலைஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிகாஸ் நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நான் எந்த ஒரு டெக்னிக்கல் ட்ரெண்ட் லைனையும் வந்து நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஸோ அதே டெக்னிக்கல் ட்ரெண்ட் லைனில் வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இதை வந்து டெய்லி பேசிஸில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிஆர்ஜி கார்ப்பரேஷன் அப்படின்றத வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் ஒரு நியூ ஹால் டைம் ஐயை வந்து ரீச் பண்ணிருந்துச்சு. இந்த மார்க்கெட்லேயுமே இவ்வளோ ஒரு ப்ரெஷர் மார்க்கெட்லேயும் நியூ ஹால் டைம் ஐயை ரீச் பண்ணுற ஸ்டாக் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல லாபத்தில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அமர் ராஜா என்டர்பிரைசஸ் வந்து நான் வந்து இது வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இன்ன வரைக்கும் என்னோட லாபத்தில் வரலை. ஸோ 890 வாங்கியிருக்கேன். ஸோ பார்ப்போம். 40 வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. மேலே போகும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ சென் டெக்னாலஜியும் அதே தான். இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்தாங்க. காலையில் நல்ல ஒரு 1700 வரைக்கும் போச்சு. எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருந்தது. மார்க்கெட்டே ப்ரெஷரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதால ஸோ இது வந்து நல்லா கன்சால்டேஷன் ஆச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு அப்போ கொடுத்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து எனக்கு லாபத்தில் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. விமார்ட் வந்து நான் விற்றுட்டேன். அது உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன். ரைன் இண்டஸ்ட்ரி ஸோ விமார்ட் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்றதுக்கான காரணம் அங்கேருந்து எடுக்கலை நான். ஸோ பட் ஆனால் வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஸோ அதை நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன்.
அதே மாரி இந்த ரெயின் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்குமே வந்து ஒரு ஆல் டைம் ஹைய வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ 207 வரைக்கும் போச்சு. நம்ம 150ல இத வாங்கியிருக்கோம். பெரிய குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது 230 வரைக்கும் இதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் இது போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்குமே வந்து இது வந்து ஒரு 1.5% ஏறிருந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சஃபாரி இண்டஸ்ட்ரி நம்ம வந்து இப்போ பை பண்ணியிருக்கோம். 1600ல பை பண்ணியிருக்கேன். 1800 வந்தா செல் பண்ணிடுவேன். பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் இது வந்து எனக்கு லாபத்துல இல்ல. ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். பட் ஆனா இன்ன வரைக்கும் வந்து ஒரு பாசிபிலிட்டீஸ்ல இல்ல. ஸோ இப்போ வரைக்குமே வந்து ஒரு லாஸ்ல தான் இருக்கு. ஸோ இது லாபத்துல வரும்போது நான் உங்களுக்கு இதையும் அப்டேட் பண்றேன். ஏஞ்சல் ஒன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ 33 அதாவது 333ல வாங்கியிருக்கேன் 333ல. ஸோ இப்போ கரெக்ட்டா ரூ. 1 லாபத்துல இருக்கு. ஸோ பார்ப்போம் இது என்ன லெவல்ல வந்து இது நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அது நீங்க எனக்கு குடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நன்றி மக்களே!